Were you there when they crucified my Lord? Were you there when they crucified my Lord? Oh, sometimes it causes me to tremble, tremble, tremble. Were you there when they crucified my Lord? Were you there when they nailed him to the tree? Were you there when they nailed him to the tree? Oh, sometimes it causes me to tremble, tremble, tremble. Were you there when they nailed him to the tree? Were you there when they nailed him, laid him in the tomb? Were you there when they laid him in the tomb? Oh, sometimes it causes me to tremble, tremble, tremble. Were you there when they laid him in the tomb? Were you there when he rose up from the dead? Were you there when he rose up from the dead? Oh, I feel like shouting, glory, glory, glory. Were you there when he rose up from the dead? Were you there? Lord, speak to us from your word. Help us to follow your example and the purpose for which you died for us. நீர் எந்த நோக்கத்துக்காக உம்மை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தீரோ அந்த நோக்கம் எங்களில் நிறைவேறும்படி எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அவருடைய சிலுவை மரணத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் எதற்காக நமக்காக அப்படி பாடுபட்டார், இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், அதை சற்று சிந்திப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இந்த வார்த்தை நம்முடைய அனுதின வாழ்க்கையில் உண்மையான அனுபவமாக மாறிவிட்டதா? நான் சிலுவையில் அறையப்பட்டேனா? இப்பொழுது எனக்குள்ளே நான் அல்ல, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறாரா?
இப்பொழுது நான் அவருடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேனா? இன்றைக்கு அதை தான் நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். சிலுவையை பற்றி நாம் நினைக்கும் போது பலவிதமான அனுபவம் பல பேருக்கு இருக்கிறது. நாம் சிலுவையை சுமக்கும்படி இயேசு நமக்கு ஒரு கட்டளையையும் கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையில் அவர் சொல்கிறார், என்னை பின்பற்றி நீ வா, உன்னைத்தான் வெறுத்து உன்னுடைய சிலுவை எடுத்து என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். மத்தேயு 16:24 இயேசுவனுடைய ஒரு கட்டளையாக இருக்கிறது. மத்தேயு 16:24 அவருடைய சமூகத்தில் நாம் இந்த வசனத்தை பார்க்கும்போது அவர் என்ன விரும்புகிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே சொல்லுகிறார், நம்மை வெறுக்க வேண்டும், நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். ஒரு மகள் ஒரு நாள் விதமாக ஆண்டவரிடத்தில் ஜெபித்தாளாம், ஆண்டவரே, இப்பொழுது நீர் எனக்கு கொடுத்திருக்கிற சிலுவை மிக பாரமாக இருக்கிறது, இதை எடுத்து போட்டு எனக்கு வேறு லேசான சிலுவையை தாங்கப்பா, அப்பொழுது என் வாழ்க்கையை நான் நடத்த உதவியாக இருக்கும் என்று. அப்பொழுது ஆண்டவர் அவளுக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்து நிறைய சிலுவைகள் இருக்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போனாராம். அங்கே போன உடனே ஒரு அழகான தங்கத்தினால் ஆன ஒரு சிலுவை இருந்ததாம். இவ்வளவு அழகாக இருந்தது. உடனே அவள், இந்த சிலுவை நமக்கு கிடைச்சால் நல்லா இருக்குமே, அதை போய் தூக்கி எடுத்தாளாம். அது பார்த்தால் மிகவும் கனமாக இருந்தது, தூக்கவே முடியவில்லை. அப்போ அதை வச்சுட்டான். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு சிலுவையை பார்த்தாள். அழகான ரோஜா பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிலுவை. சரி, இந்த சிலுவை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று அங்கு போய் அதை எடுத்து அவள் தோளின் மேல் வைத்தாள். ரோஜா பூ செடியில் இருக்கிற முள்கள் அவளை குத்த ஆரம்பித்தது. இதை நான் சுமக்க முடியாது, இது வேண்டாம் என்று சொல்லி அங்கிருந்த ஒவ்வொரு சிலுவையாய் பார்த்துவிட்டு கடைசியில் ஒரு சிறிய மரத்தாலான சிலுவைக்கிட்டு வந்தான். ஆண்டவரே, இந்த சிலுவையை நான் எடுத்துக்கொள்கிறேன், எனக்கு மற்ற சிலுவைகள்லாம் தூக்க முடியல, கஷ்டமாக இருக்குது என்று சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாராம், நல்லா பாரு, நீ முதல்ல சுமந்த சிலுவை தான் இந்த சிலுவையும், அதை தான் இப்போ நீ எடுத்திருக்க. எனக்கு தெரியும், உன்னை திராணிக்கு மிஞ்சி நான் சோதிக்க மாட்டேன், சோதனையோடு கூட அதுக்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் நான் உண்டாக்குகிற தேவனாயிருக்கிறேன் என்று சொன்னாராம். சிலுவை என்பது பலருக்கு பலவிதமான அனுபவம். ஒரு சகோதரி தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் தனக்கு மிகுந்த வேதனை கஷ்டம் உண்டாயிருக்கிறது. நான் எவ்வளவு சின்சியராக வேலை செய்தாலும் என்னுடைய மேல் இருக்கிற அதிகாரிகள் என்னை ரொம்ப கேவலப்படுத்துகிறார்கள், என்னை ரொம்பவும் திட்டுகிறார்கள், நான் இங்கே இருக்க இஷ்டமில்லை என்று சொன்னாலாம். அவள் தேவனுடைய ஊழியக்காரத்தில் ஜெபம் பண்ண வரும்போது அவர் சொன்னாராம், மகளே, இந்த சிலுவையை கொஞ்ச நாள் பொறுமையோடு நீ பொறுத்துக்கொள், ஆண்டவர் உனக்கு இதை ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் என்று சொன்னாராம். 2 மாதம் கழித்து அந்த மகள் திரும்பி அந்த ஊழியக்காரத்தில் வரும்போது அங்கு ரொம்ப சந்தோஷமாக வந்தாளாம். இப்போ ஊழியக்காரர் கேட்டார், என்னம்மா நடந்துச்சு? நீங்கள் சொன்ன மாதிரி நான் சிலுவையை சகிக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டு நான் என்ன திட்டினாலும் நான் உண்மையாக உழைப்பேன் என்று நான் செய்து கொண்டிருந்தேன். எனக்கு மேலே இருந்த அந்த அதிகாரி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினவர் வேறு இடத்துக்கு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல எனக்கு ப்ரமோஷன் கொடுத்து என்ன அங்கே வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாலாம். பாருங்கள்,
சிலுவையின் அனுபவம் பலருக்கு பலவிதமாக இருக்கிறது. ஆனால் சிலுவையை சுமக்கும்படி தன் சிலுவை என்று எழுதியிருக்கிறது. அதனால் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் அனுபவங்களை தருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் சொல்லும்போது இந்த உபத்திரவங்களை நாம் சகிக்க வேண்டும் என்று ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். In the world you shall have tribulation, but be of good cheer, for I have overcome the world. நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள். Because you are following me. My victory is your victory. So you follow me என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு மனசில் வேதனையோடு, கஷ்டத்தோடு, பாரத்தோடு நீங்கள் வந்திருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே, மகனே, கொஞ்சம் பொறுத்துரு, ஆண்டவருக்கு உண்மையாயிரு, நீ சின்சியராக உன்னுடைய வேலையை செய், நான் உன்னை ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன். பேதுருவில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நமக்கு இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், நீ அடங்கி இரு, உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவரை நாம் பின்பற்றி வரும்போது நாமும் உலகத்தை ஜெயிப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 83 வயது தாயாரை பற்றி நேற்று கேள்விப்பட்டேன். அவருடைய அனுபவத்தை அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் மரித்து ஆண்டவருடைய சமூகத்தில் போயிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கு ஆண்டவர் பார்த்து, எனக்கு என்ன நீ கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டாராம். ஆண்டவரே, நான் ஒழுங்காக ஆலயத்துக்கு போயிருக்கிறேன், ஒழுங்காக தசமபாகம் கொடுத்துருக்கிறேன், நான் ஒழுங்காக உமக்கு உண்மையாக எல்லாம் செஞ்சுருக்கிறேன்னு சொன்னாராம். அதெல்லாம் உன்னுடைய நன்மைக்காக, நீ நல்லா இருக்கணும்னு சொல்ல, எனக்காக என்ன செஞ்ச, எனக்காக எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்த என்று சொல்லி கேட்டாராம். அப்போ தான் அவளுக்கு, ஆண்டவரே, இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே, நான் போய் நான் அநேக ஆத்துமாக்களை உமக்காக ஆதாயப்படுத்த போகிறேன். பாருங்கள், 83 வயசில் ஆண்டவர் திரும்ப அவர்களை உயிர் பெற்று வரும்படி செய்தாராம். சீரியஸாக இருந்த கேஸ், ஆனால் இப்போ ஆண்டவர் சுகம் கொடுத்ததுனால திரும்பி வந்துட்டாங்க. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்களா, என்ன செய்யலாம் நம்ம ஆண்டவருக்கு அப்படின்னு ஒரு போர்டு போட்டாங்களாம் அவங்க வீட்டுக்கு. உங்களுக்கு சமாதானம் தேவையா, இங்கே வாருங்கள் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு அவங்க வீட்டுக்கு முன்னால் வச்சாங்களாம். அதை பார்த்துட்டு அந்த பக்கம் போகிறவங்க நிறைய பேர் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்களாம். அப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி அவள் சொல்லி அவளை நடத்தி கொஞ்ச நாள் பார்த்தா ஏறக்குறைய 100 பேர் அந்த இடத்துல வந்து ஆசீர்வாதத்தை பெற்று சமாதானத்தை பெற்று போயிருக்காங்க. இப்போ அவளுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம இந்த வயசுலேயும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் ஒரு வாசலை திறந்திருக்கிற, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதான்னு சொல்லி நமக்கு ஆண்டவருடைய வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். பவுலப்போஸ்தலன் இதை குறித்து சொல்லும்போது இன்னொரு இடத்துல அவர் சொல்லுகிறார், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். எனக்கு மேன்மையெல்லாம் சிலுவை. அவர் மேன்மை பாராட்டுகிறதுக்கு பல காரியங்கள் இருந்தது. அவர் அதிகம் படித்தவர், அவர் ரோம சிட்டிசன்ஷிப்பை பெற்றவர், கமாலியின் பாதத்தில் நின்று பெரிய விதத்தில் அவர் ஒரு படிப்பாளியாய் காணப்பட்டார். பரிசேயரில் பரிசேயன், குற்றமற்றவனாய் எல்லாவற்றையும் செய்தவர் என்று பல காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார். ஆனாலும் அவர் என்ன சொல்லுகிறார், அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லையா, எனக்கு ஒரே ஒரு காரியம்தான் நான் மேன்மை பாராட்டுவதற்கு, இயேசுவின் சிலுவை.
நேற்று ஒரு சாட்சியை பற்றி கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த சாட்சியை ஆண்டவரிடத்தில் கடந்து போன பிரதர் சாம் ஜெபதுரை அவர்கள் சொன்னாங்க. அவங்க இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் போயிட்டாங்க. அவங்க ஆஃபீஸில் கோடம்பாக்கத்தில் அன்றன்றுள்ள அப்பம் என்ற அவங்க ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் அவங்க நிறைய பேர் ஸ்டாஃப் வச்சு வேலை செய்கிறாங்க. சாம் ஜெபதர் என்பவரும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக பெரிய போஸ்ட்டில் இருந்துட்டு அவர் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்தவர். ஒரு நாள் அவருடைய அலுவலகத்துக்கு ஒருத்தர் வந்தாராம். அவர் வந்தால் அந்த பிரசன்னம் அந்த இடத்தையே மாற்றிச்சான். என்னோ ஒரு வித்தியாசமான பிரசன்னம், தேவ பிரசன்னம். வேலை செஞ்சுட்டு சேரில் உட்காந்துருந்தவங்களாம் பொதன்னு கீழே விழுந்துட்டாங்களாம். தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் அந்த இடத்துல அவர்களை அவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் தொட்டதுனால. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கேட்டாராம், பிரதர், உங்களுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு வல்லமையின் பிரசன்னம் உங்களோட வருது? உங்களுக்கு இப்படிப்பட்ட வரங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து அதுக்கு ரகசியம் என்னன்னு கேட்டாங்களாம். அப்போ சொன்னாராம், நான் வாலிபனாக இருக்கும்போது பலவிதமான துன்மார்க்கமான வழியில் தான் இருந்தேன். ஒரு நாள் ஒரு ரோடு கிராஸில் ஒருத்தர் நின்று ஆண்டவரை பற்றி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ நான் என்ன செஞ்சேன், அந்த இடத்துக்கு போய் நின்றேன். அதுக்கு முன்னால் என்னுடைய சித்தி என்கிட்ட 2 அண்ணா கொடுத்து நான் ஒரு ஊருக்கு போகணும், நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு வான்னு சொல்லி கொடுத்துருந்தார். அதை எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்போ அவர் பிரசங்கம் பண்ணும்போது இயேசுவினுடைய கைகளை பற்றி சொன்னார். அநேகருக்கு அவருடைய கையில் வச்சுற அந்த ஆணினாக்கா தெரியல, அது எப்படிப்பட்ட ஆணி அப்படின்னா, அது மரத்தை பிளக்கிற ஆப்பு, அப்படிப்பட்ட பயங்கர நீளமான ஒரு ஆணி. அந்த ஆணியை வச்சு தான் அடித்தாங்க. அவர் கையிலேருந்து அப்படி தூபுன்னு ரத்தம் வந்தது. அந்த ரத்தம் தான் நமக்கு அவர் சிந்தின ரத்தம். இப்படி அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த வாலிபனுடைய உள்ளத்தில் அவர் ரொம்ப ஒரு வேதனை உண்டாகி அழ ஆரம்பிச்சிட்டாராம். இயேசு கிறிஸ்து எனக்காக இப்படிலாம் கஷ்டப்பட்டாரா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதத்தில் தன்னை ஒப்பு கொடுத்துட்டு அங்கேருந்து கலைஞ்சு போயிருக்காங்க. கொஞ்ச தூரம் போன உடனே அந்த பிரசங்கியார் இவரை கூப்பிட்டாராம். திருப்பி கை தட்டி என்னன்னு கிட்ட போய் கேட்ட உடனே அவர் சொன்னாராம், தம்பி, நான் ரொம்ப பசியாக இருக்கேன், தாகமாக இருக்கேன், நிறைய இடத்துக்கு இன்னும் போக வேண்டியிருக்கு, பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு நிறைய பேர் இல்லை, ஊழியக்காரர்கள் இல்லை, அதனால் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் இப்போ எனக்கு ஏதாவது நீ வாங்கி கொடு சாப்பிட அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ இவருக்கு கையில் அவங்க சித்தி கொடுத்த அந்த சின்ன காசு 2 நாள் தான் இருந்ததுதான். அப்போ அவர் இந்தாங்க இதை வச்சு கொடுங்க. அன்றைக்கு அந்த மதிப்பு கொஞ்சம் இருந்தாலும் இன்றைக்கு ஒருவேளை சுமார் 200 ரூபாய்க்கு மதிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை அவர்கிட்ட கொடுத்தா, இதை வச்சு நீங்கள் ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். சித்திக்கிட்ட திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் அந்த கையில் வாங்கிட்டு அவனுக்காக ஜெபிக்கிறேன்னு தம்பி முழங்கால் படிடுன்னு ஜெபிக்க போகுது. அந்த கையை அடுத்த கையை அதில் மூடின உடனே அந்த கையிலேருந்து இவருக்கு இயேசுனுடைய ரத்தம் அப்படியே கொட்டுறதை பார்க்குறாராம். அப்படியே இவருக்கு அதை தாங்கவே முடியல. தாங்க முடியாமல் அவர் காலில் விழுந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அழுது பார்க்குறாராம். திடீர்னு அவர் சொல்கிறாராம், தம்பி, உங்கள் சித்தி பேர் இது தானே? உங்கள் சித்தி உங்கள்கிட்ட இந்த கொடுத்த காசு நீ போய் டிக்கெட் வாங்கிட்டு வர முடி தானே கொடுத்தாங்க? அவனுக்கு தூக்கி வாரி பாட்டதான். எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஆண்டவராக இயேசு தான் அங்கே நிற்கிறாராம். அப்படியே அவர் காலில் விழுந்து, ஆமாம் இதுதான் நிச்சயமா
எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு எல்லாம் தெரியும், இந்த காசை வச்சுக்கொண்டு போய் உங்கள் சித்திக்கு டிக்கெட் வாங்கி கொடு. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் உன்னை அழைச்சி என்னுடைய பற்றி பிரசங்கம் பண்ணுவதற்கு உன்னை அனுப்புவார். அந்த நாளில் உன்னுடைய கையில் தேவனுடைய வல்லமை அதிகமாக விளங்கும். இந்த சந்தர்ப்பத்தை நீ நினைத்துக்கொள். நான் உன்னை இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறேன். இந்த காசை நீ எடுத்துகிட்டு போ, உங்கள் சித்திக்கு டிக்கெட் வாங்கி கொடுங்க. அந்த நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு என்று அழைத்த பிறகு நான் ஊழியத்துக்கு வந்தேன். அவருடைய ஊழியத்தை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவருடைய வல்லமை தான் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் அந்த தேவ பிரசன்னத்தை கொடுத்தது அப்படின்னு பாருங்கள். ஆண்டவர் அடைஞ்ச காயங்கள் ஒரு காயமும் வீணாக போகல. நமக்காக நமக்கு தெரிஞ்ச சீஷன், நம்ம ஊருக்கு வந்த சீஷன், அவன் பேர் உங்களுக்கு தெரியும். அவர் மற்ற சீஷர்கள்லாம் இருக்கும்போது இயேசு தரிசனமானதை சொன்னாங்க. ஆண்டவர் வந்தார் இந்த இடத்துல அப்படின்னு. நான் நம்ப மாட்டேன். அவரை பார்த்து அவர் கையில் அந்த காயத்தில் என் கையை வச்சு பார்த்து அதுதான் ஆண்டவர்னு தெரிஞ்சால் ஒழியா நம்ப மாட்டேன். அப்போ 8 நாளைக்கு பிறகு எல்லாரும் ஒரு ரூமில் வெளியே பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருந்தாங்களாம், யூதருக்கு பயந்ததுனால. அப்போ இயேசு நேராக வந்து தோமாக்கிட்ட வந்து சொன்னாராம், தோமா இந்த பாரு, என் கையை பாரு, என் விழாவை பாரு, என் காலை பாரு. நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. என்னை காணாமலே விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ அவர் என்ன சொன்னார்? என் ஆண்டவரே, என் தேவனேன்னு சொன்னார். ஆனால் அன்றைக்கு அவருக்கு அந்த விசுவாசம் அவ்வளவு வல்லமையாக இருந்ததுனால அவர் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்தார், கேரளாவுக்கு வந்தார். நான் கேள்விப்பட்டேன் அவர் மூலமாக 7 சர்ச்சு கட்டப்பட்டிருக்கான். அதில் 6 கேரளாவில் இருக்குது, 1 கன்னியாகுமரியில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்ட்டு. அவர் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடினால் அவருக்காக வல்லமையாய் அப்படி ஊழியம் செய்ய முடியுது. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? இன்றைக்கு நாம் அவர் சிலுவையில் பட்ட பாடுகள், அவர் வந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த குட் ஃப்ரைடே நமக்கு ஒரு மாறுதலை உண்டு பண்ணும் ஒரு குட் ஃப்ரைடேயாக மாறட்டும். நமக்காக ஆண்டவர் இவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சார். நான் யோசித்து பார்த்தேன், இப்படி நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு ஆண்டவரே நான் தகுதி அல்ல, ஆனால் நீங்கள் இப்படியே கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் தேவகுமாரனாக இருந்தோம் இப்படி பாடுபட்டிருக்கீங்களே எனக்காக. அப்போ அவர் சொல்கிறாரு, நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நமது பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமே. இன்றைக்கு ஆண்டவருடைய தழும்புகள் குணமாக்கும் தழும்புகளாக இங்கே காணப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு உங்களை குணமாக்கும்படியாய் வந்திருக்கிறார், இந்த இடத்துல வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு சுகம் தேவையா? ஆண்டவர் உங்களுக்கு அதை தரும்படியாக அவருடைய தழும்புகளால் குணமாகணும் என்று எழுதப்பட்டு சங்கீதம் 107:20 அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. மத்தேயு 8:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அநேகருக்கு விடுதலை கொடுக்குகிற தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஊழியக்காரராக மாறும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இனி உங்கள் வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்தது போல இருக்கக்கூடாது. நீங்கள் தேவ வல்லமையால் நிரப்பப்பட்டவர்களாய் தேவனுடைய ஊழியத்தை செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவன் அப்படி விரும்புகிறார், அப்படி செய்ய விரும்புகிறார். அவர் உங்களை எடுத்து உபயோகப்படுத்த விரும்புகிறார். உங்களை அவர் குணமாக்கி உங்கள் மூலமாய் அநேகருக்கு சுகமளிக்கவும் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கவும் அவர்களை ஆசீர்வதிக்கவும் விரும்புகிறார். உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? இயேசுவின் இடத்துல ஒப்பு கொடுப்பீர்களா?
இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நம் ஒவ்வொருவரையும் எடுத்து உபயோகப்படுத்த விரும்புகிறார். பரிசுத்தாவினால் நிரப்பி உபயோகப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், அம்மான். நாம் செபிப்போம். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்மை அவர் ஒரு பாத்திரமாக வணைகிறார். நாம் உடைந்து போன பாத்திரமாக இருந்தாலும் அவர் திரும்பவும் நம்மை அவர் வணைந்து அவருடைய எஜமானுடைய கரத்தில் பிரயோஜனமுள்ள பாத்திரமாக மாற்ற விரும்புகிறார். உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பீர்களா? அவர் நம்மை உபயோகமுள்ள பிரயோஜனமுள்ள பாத்திரமாக, ஒருவேளை இன்றைக்கு நீர் உடைந்து போன பாத்திரமாய் காணப்பட்டாலும் உன்னை ஒரு அழகான பிரயோஜனமுள்ள பாத்திரமாக மாற்ற விரும்புகிறார். அவரை கையில் ஒப்பு கொடுப்பாயா? அவர் நிச்சயமாக அதை செய்வார். உங்களை எடுத்து உபயோகப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கு விருப்பம் உண்டா? நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற இந்த கிரியைகளை தானும் செய்வான், நான் என் பிதாவினத்துக்கு போகிறபடியால் இவைகளை பார்க்கலாம் பெரிதான கிரியைகளை செய்வான் என்று இயேசு தாமே சொல்லியிருக்கிறார். உங்களை குறித்து என்னை குறித்து சொல்லியிருக்கார். அப்படியானால் அது உண்மைதானே? இயேசு பொய் சொல்ல மாட்டார் தானே? அப்படியானால் நம்ம எடுத்து உபயோகப்படுத்த அவர் விரும்புகிறார். நமது மூலமாய் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க போகிறது. அதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? கேட்பீங்களா? ஆண்டவரே, நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி என்னை உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அவருடைய வேலையாட்களாக உங்களை ஒப்பு கொடுங்கள். அவரை அறிவிக்கும் பாத்திரங்களாக உங்களை மாற்றுங்கள். பாட அனுபவிப்பதற்கு சித்தமுள்ளவர்களாய் நான் என் ஆண்டவருக்காக இதை செய்வேன் என்று உங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுங்கள். இந்த நேரத்தில் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று அவ்விதமாக நம்முடைய ஜீவியத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நமது மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்பட நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஒன்று. டேனியல் சாருக்கு லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்து ஃபீவரில் இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. வைரல் ஃபீவர் அவங்களுக்கு ரொம்ப ஆதிக்கமாக, எல்லா டெஸ்ட் எடுத்தால் நார்மலாக தான் இருந்தது. வைரல் ஃபீவர் அதிகமானால ஸ்டொமக்லேருந்து எல்லாமே ரொம்ப புண்ணாக இருந்து உடம்பு ஃபுல்லாக வந்து ரேஷஸ் மாதிரி ஆகிட்டு நேற்று காலையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கங்க. ஆனால் அவர்கிட்ட யாரும் எதுவும் கேட்டுக்க வேண்டாம், ப்ரேயர் மட்டும் பண்ணிக்கங்க. பாப்பாவோட திவ்யா கூடவே இருக்கா. பாப்பா தனியாக இருக்கா, கஷ்டமாக இருக்குது. ப்ரே டேனியல் சார் எனக்கு. ஆமாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீசஸ், ஹல்லேலூயா. உன் நோக்கங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இறக்கங்களினால் முடிச்சூட்டுகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்ற உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த மகனுக்கு இருக்கிற சகல பலவீனங்களையும் சகல வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையின் நாமத்தினாலே கட்டிந்து கொள்கிறோம். சபையாக இந்த நேரத்தில்
நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் 2 பேர் ஒருமனப்பட்டு வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தில் உள்ள என் பிதாவினால் ஆகும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. உங்கள் வசனத்தின்படி ஆவதாக. உம்முடைய வசனத்தின்படி அந்த மகனுக்கு இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. நாங்கள் சபையாக ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வேறு யாருக்காவது ஜெபிக்க வேண்டுமானால் இப்பொழுதே கை உயர்த்தி காண்பீங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேறு யார் உண்டா? உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கும் குறையவில்லை அப்பா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை, அதே வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்கிறது. பாரத்தோடு வந்திருக்கிறவர்கள், கஷ்டத்தோடு வந்திருக்கிறவர்கள், பிரச்சனையோடு வந்திருக்கிறவர்கள், ஆண்டவரே வியாதியோடு வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்திலே சுகமாவார்களாக, விடுதலை அடைவார்களாக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி அப்படியே நடப்பதாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் அற்புதம் நடப்பதாக. ஆமேன், ஆமேன்.